இந்த பொருள் புரிந்த ஒன்று கூடலுக்கு முன்பு சக்தியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் பாதுகாவலர்களே, என் அன்பு தம்பி அலெக்ஸ் அவர்களே, அருள்பணியாளர் சந்தானம் அவர்களே, வெல்வான் அவர்களே, அன்பு தம்பி ராசன் அவர்களே, ஐக்கம் பேர் இயக்கத்துடைய மாணவ தலைவர்களே, மாணவ தலைவர்களே, திருச்சி மறை மாவட்டத்தினுடைய இளையவர்களே, என் இனிய தமிழ் சொந்தங்களே, இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த நாயக்க மன்னர்கள் தென் தமிழக கடற்கரையை நோக்கி படையெடுத்து ஒரு காலத்தில் அந்த கடற்கரையை சின்னாசனமாக்கிய பொழுது அந்த கடற்கரையிலே எத்தனையோ பாலியல் வன்முறைகளை நடத்தி பல நூறு பேரை கொலை செய்த போது அந்த பகுதிகளிலே உலகிக் கொண்டிருந்த சமேரியா எக்ஸல் சொல்கிறார், சிலுவைகளை உயர்த்தி பிடித்து நாயக மன்னர்களை எதிர்த்து போராடுங்கள் என்று அழைப்பு கொடுத்த அந்த சவேரியாவுடைய நாளிலே நாம் இருக்கிறோம். மீண்டும் ஒரு சமூக போராட்டத்திற்கான அழைப்போடு எளிய மாணவ செல்வங்களே, இன்றைய காலை பொழுதிலிருந்து இந்நேரம் வரை மிக உன்னிப்பாக இந்த மேடையிலும் இந்த அரங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற அல்லது பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்தையும் உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே ஆர்வம் தான் எனக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் என்னுடைய பார்வை முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு முன்பாக பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கவில்லை, நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். ஏனென்றால் 300-400 பேர் இந்த அரங்கில் இருக்கிறோம். இந்த அரங்கில் எத்தனை பேர் வெளிநாட்டில் இருந்து இருக்கிறீர்கள்? யாராவது இருக்கிறீங்களா? வெளிநாட்டில் இருந்து இந்த மனித சுதமான தமிழ் மாணவர்கள் மாணவிகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எனக்கு நீண்ட நெடுங்காலமாக இந்த சிறுபான்மை அரசியலோடு கருத்து சொல்ல கிடையாது. எனக்கு முன்பாக பேசிய கருத்துரை வழங்கும் போது திரு சந்தானம் அருள்பணியாளர் சந்தானம் அவர்கள் என்று நினைக்கிறேன் சொன்னார், பதட்டம் ஏற்படுத்துவது. பதட்டப்படாதீங்க. பதட்டம் ஏற்படுத்துவதுதான் மோடி அரசுடைய நோக்கம், பிஜேபியோட நோக்கம், சங்க பரிவாருடைய நோக்கம். அந்த வகையில் நம்ம வீழ்த்தோம். புதிய கல்வி கொள்கையை எடுத்தவங்க கிறிஸ்தவம்லாம் எடுப்பான்னு அவருக்கு தெரியும். பொது சிவில் சட்டம் என்று சொன்னவங்க இஸ்லாமியர்கள் புதி பெறுவார்கள் என்று தெரியும். அவன் புதிச்சு எழுதணும். எப்படி எழுதணும்? கிறிஸ்தவனா எழுதணும், இஸ்லாமியனா எழுதணும்ன்றதுதான் அத்வானியுடைய திட்டம், சங்க பரிவாருடைய திட்டம், மோடியுடைய திட்டம், பிஜேபியுடைய திட்டம். அதுக்கு நம்ம பரிகாரி இருக்கிறோம். பரிகாரிக்கு இந்த வேலையை கூட சொல்லுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவங்க, அவங்க இஸ்லாமியர்கள், இந்து மக்களுக்கு சேர்த்துக்கிறோம். எந்த இந்து மக்கள் நமக்கு எதிராக இருக்கிறாங்க? எந்த இந்து மக்கள் எதிராக இருக்காங்க? சந்தோஷம் பேசும்போது சொன்னார், என்னுடைய ஊரிலே, என்னுடைய தேனியிலே, என்னுடைய குப்பத்திலே, என்னுடைய ஊர்களிலே இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் உடன்பிறப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எங்கே அந்த பாகுபாடு வந்தது? பாகுபாடு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாகுபாடு வரணும்னு நினைக்கிறேன். என் அப்பா தமிழ, என் பாட்ட தமிழ, என் கூட்ட தமிழ, இதை இந்த மண்ணும் மக்களும் சொல்வாங்க, புல்லும் பூண்டும் சொல்லும். இந்த மண் எனக்கு சொந்தமான மண், இந்த மண் எனக்கு சொந்தமான மண். நான் இஸ்ரேலிருந்து வரலையே, நான் அமெரிக்காவிலிருந்து வரலையே, நான் தமிழ. இந்த மண் எனக்கு சொந்தம். இந்த மண்ணில் நாமே பெரும்பான்மையர், நாமே பெரும்பான்மை. நான் எப்படி சிறுபான்மையாக முடியும்? நான் எதுக்கு சிறுபான்மையாக முடியும்? சிறுபான்மை அரசியல் என்பது திட்டமிட்டு நம்ம மீது சுமத்தப்படுகிற ஒரு சூழ்ச்சி அரசியல்.
சிறுபான்மை மக்களாக இருக்கும்போது எப்பொழுது பெரும்பான்மை மக்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அப்ப இவன் என்ன போராடலாம், போராடி முடியலன்னா ஆயுதம் தூக்குவான். ஈழத்தில் நடந்தது தானே. அப்ப சிறுபான்மை மக்களுடைய அரசியலை நாம செய்யணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி நினைக்கிறது யாரு? அவன் தான் சிறுபான்மையர். இந்த மண்ணில் ஒரு விழுக்காட்டுக்கு குறைவாக இருக்கக்கூடிய ராமச்சாரியா எங்கிருந்தோ வந்தவர்கள் இன்னைக்கு இந்த மண்ணில் மக்களாக நம்ம மீது இந்த அரசியல் 400 பேர் இருக்கிறோம். 400 பேருடைய வாழ்க்கையும் நாங்கள் சிறுபான்மையர் உரிமையை கூட சிறுபான்மையினர் சலுகையை குறைந்து திருமண அரசியலை ஏற்க வைத்திருக்கிறது இந்த தங்கப்படி பாராமை இவ்வளவு திட்டமிட்டு அதை செய்திருக்கிறோம். அது நம்ம பலியாக இருக்கிறோம். அதனால முதல்ல பாராட்ட வேண்டியது இந்த சிறுபான்மை அரசியல். இந்த மண் எனக்கு சொந்தம், இந்த மண்ணின் உரிமைகள் எனக்கு சொந்தம் என்று அந்த உரிமைகளை நாம் எடுக்கும் பொழுதுதான் இந்த சலுகை அரசியலை ஒழித்து அதிகாரத்தை நோக்கி நடக்கிற பெரும்பான்மை அரசியலை நாம் கையில் எடுத்தாக வேண்டும். அப்படின்னா என்ன? கிறிஸ்தவம் என்பது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி, நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. எனக்கு இந்த கோட்பாடு என்னுடைய தனிப்பட்ட தேர்வு. நான் இங்கிலாந்துல போய் 3 ஆண்டு வீசா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா 3 ஆண்டுக்கு பிறகு அவன் வெளியே செய்வான். எங்க தந்தை அவங்க ஜப்பான் அப்படி வேலை செய்யறான். தற்செயலாக அவருடைய அடையாள அட்டையை பார்க்கிறேன். அந்த அடையாள அட்டையை ஏலியன் என்று குத்தி இருக்கிறான். அவன் படிக்காத முடிந்த பிறகு தமிழகத்துக்கு திரும்ப வேண்டும். தமிழகம் அவருடைய சொந்தம். ஜப்பான் உரிமை கொண்டாட முடியாது. நீ சவுதி அரேபியாவில் உரிமை கொண்டாட முடியாது. நீ ஜோர்தான் பாதை இருக்கலாம். இஸ்ரேலில் போய் நீ உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் இதுதான் அவனுடைய சொந்த மண். இந்த அடையாளத்தை இழந்துவிட்டு, இந்த அடிப்படையான அடையாளத்தை இழந்துவிட்டு, இந்த தமிழ் மண் எனக்கு சொந்தம், நாம் தமிழர்கள் என்கிற இந்த அடையாளத்தை, இந்த அடிப்படையான அடையாளத்தை இழந்துவிட்டு நாம் சுமந்திருக்கிற இன்னொரு அடையாளத்தை, கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தை வைத்தாக ஊதி பெரிதாக்கும் பொழுது அது அவனுக்கு மிக வசதியாக போய்விடுகிறது. அவன் வெள்ளத்தை அடையாளம் இதை திட்டமிட்டு பல ஆண்டுகளாக 70 ஆண்டுகளாக செஞ்சிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு இந்தியத்தை எப்படி சொல்கிறது? அங்கு ரெஃபரன்ஸே கிடையாது. என்ன சொல்லுது? எவனொருவன் கிறிஸ்தவம் இல்லையோ, இஸ்லாமியம் இல்லையோ, சௌராஷ்டிரியன் இல்லையோ, யூதன் இல்லையோ, அவனெல்லாம் இன்று சீக்கிரம் இருந்து புத்த மதத்தை கல்வி இருக்கிறவர்கள் நாட்டிலே இருந்து சைவ மதத்தை கல்விக்கிறவர்கள் இன்று எப்படி இருந்தால் முடியும்? நாட்டிலிருந்து இந்த மண்ணிலே நீ பூச்சி வைத்திருக்கக்கூடிய சாதி கட்டமைப்பை வீடு கிடக்கக்கூடிய இந்த மண்ணின் மக்களான மண்ணின் மழையிலும் உன்னுடைய கணக்கை இருந்து எப்படி ஏற்பட முடியும்? எப்படி இதை ஏற்பட முடியும்? போட்டோ எடுக்கிறாங்க. அதனால பெரும்பான்மை அரசியல் செய்யவா, நீ பெரும்பான்மை அரசியல் செய்ய வந்தா உன்னுடைய கடற்கரையிலே 600 சீனவர்கள் சிங்கள சுட்டு கொண்டார்கள். அந்த கொல்லப்பட்ட 600 பேர் திருப்பம் இல்லை. அதை நீ பார்க்கல. ஏன்னா தமிழ் மீனவர்கள் இந்தியாவுடைய வடக்கு எல்லையில் சொல்லப்படுவது அவன் இந்தியன். உன் படம் போகுது, பாகிஸ்தான் நோக்கி போகுது. ஆனால் தமிழக கடற்கரையிலே 600 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறது. நாம சொல்ல முடியல. யூஎஸ்ஐ எரிக்கப்பட்ட பொழுது நாம் தெரிவித்த மாநாடுகளே கிழக்கு எழுந்து நின்றோம். கிறிஸ்தவர் அவன் உன்னை சொந்த இந்த தொப்பில் குடிவரது வேலையை பேசினார்கள். உன்னை தொப்பில் குடிவரது ராமேஸ்வரத்திலே 600 வீரர்களை செத்த போது உன்னால் தொடர்பு முடியல. எனக்கு பெரும்பான்மை அரசியல் செய்யல. ஆந்திரத்திலே காட்சியில் இருக்கிற அந்த காட்சிகளை போட்டணும். ஆந்திரத்திலே கும்பல கடத்தல் என்கிற பெயரிலே நம்முடைய அப்பாவி ஏழைகள் தொழிலாளர்கள் அடித்தே கொள்கிற காட்சிகள் கிடைக்கிறது. 8 பேர் 10 பேர் சேர்ந்து கட்டையாலே அடித்து கொண்டான். தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் அமைப்புகள் என்ன போச்சு? தொழிலாளர்கள் அமைப்புகள் என்ன போச்சு? என கொல்லப்படுறது தமிழர்கள் குப்பை. உங்க எல்லாரும் எனக்கு கேள்வி நீங்க சொல்லணும். பாரதியார் சொல்றாங்கல்ல, தனிமொருவனுக்கு உலகிலிருந்து ஜகத்தினை அழிச்சிருப்போம் சொல்றாங்க பாரதியார். டெல்லியில ஒரு பொண்ணு கற்பனை கொடுக்கல.
பேர் வந்து நிர்பயா. அந்த நிர்பயா அந்த கொடூரமான முறையிலே அந்த இரவிலே பேருந்திலே 6 பேராக சேர்ந்து கற்பழிச்சு கொண்டு கிடைக்கப்போது. அப்ப அந்த நேரத்துல டெல்லி மாநகரம் சரி, இந்தியாவும் சரி, தமிழகத்திலும் சரி, மக்கள் கொதித்து எழுந்து போராடினார். டெல்லி மாநகரம் ஏறத்தாழ 2 கிலோமீட்டருக்கு முன்னேறி கிடந்தது. இது சரியா சரியில்லையா? சரியா சரியில்லையா? ஏன் பதில் சொல்ல மாட்டேன்? சரியா சரியில்லையா? சரி கல்வி எனக்கு இந்த ஒண்ணுல தான் பாரதி சொன்னா கல்வி ஒன்று குழந்தைகளே இந்த ஜெகத்தினை அளிக்கிறோம் சொன்ன பாரதி சொன்ன ஒரு பெண்ணுக்கு இந்த கொடுமை நடக்கும் பொழுது நாங்கள் கிளம்பி எழுந்து கேட்போம் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள், பெண்களின் அமைப்புகள், வாதத்தின் அமைப்புகள், மாணவ அமைப்புகள் போராடி 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 நாட்டை நிலைமுறை வைத்தது. சரி, அதே காலகட்டத்தில் ஈழத்திலே என்னுடைய தங்கை இசைப்பிரியா கொல்லப்பட்டவர்கள் சிதைக்கப்பட்டவர்கள் நாளையும் கேவலமாக அவள் தலை குவியலாக கடந்தாள். எந்த மாதத்திலே அமைப்பு கேட்டது? எந்த மாணவர் அமைப்பு கேட்டது? ஏன் கேட்கல? ஏன்னா நீ பெரும்பான்மை அரசியல் செய்யல. ஏன்னா அந்த வெற்றி கிடைக்கிற இசைப்பிரியா ஒரு குப்பை கொல்லப்பட்டவர்கள ஒரு தமிழச்சி, ஒரு வங்காளியோ ஒரு வடநாட்டு பெண்ணோ கிளர்ச்சி எழுதுற இந்த நாடு என்னுடைய பெண், என்னுடைய தங்கை, என்னுடைய இனத்தை சேர்ந்து தமிழச்சி சார்புள்ளது. எங்கே போனதும் குரல், இங்கே போனதும் குரல். 2009 1,50,000 மக்களை அந்த நாட்டிலே கொண்டு குவித்தார்கள். இங்கே போனதுடைய வீரம் கல்லோவி மண்ணோன்ற காலத்தை வாழோடு முன்னோக்கி மூத்த குடியிருந்து நிறையெல்லாம் உழந்துகிறோமே, எங்க போகுது? உடம்பு சாத கொடுக்கிறோம். ஏன் பெரும்பான்மை அரசியல் செய்யல? பெரும்பான்மை அரசியல் செய்யல. நாம நினைக்கிறோம் இந்த கல்வி திட்டம் வந்துச்சுன்னா நாம உடைக்கப்படுவோம். அதுக்கு நிறைய பேருக்கு உண்மைதான், உண்மைதான். மிகத்தெளிவா சொல்றான், தொடக்கத்திலே சொல்றான், பிரியாமலே சொல்றான், குருகுல கல்வி தான் சொல்றான், குருகுல கல்வி தான் சொல்றான். இன்னொரு இடத்துல மிக தெளிவா சொல்றான், சொல்றான். அப்ப நம்ம புரிஞ்சு எழுதுறோம். எதுக்காக புரிஞ்சு எழுதுறோம்? நான் சொல்றது நியாயம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. புரிஞ்சு எழுதுறோம். எதுக்காக புரிஞ்சு எழுதுறோம்? அவன் வந்து கூத்துறான். அந்த வேலையை நீங்க எத்தனை பேரதை சொல்லும், எத்தனை பேரதை சொல்லும். ஜோர் காய் சொன்னா தமிழ் என்பது என்னுடைய அடையாளம், என்னுடைய பண்பாடு, என் மக்கள் பேசுகின்ற மொழி, என் தாய் மொழி. இந்த மொழியின் மீது ஒரு தாக்குதல் செய்யும் போது என்னுடைய மாணவர்கள் 1967 இந்திய எதிர்ப்பு இந்த போராட்டத்தின் பெயரில் எங்களுக்கு அந்த வீட்டு கொடுத்தார், மாணவர்கள் வீட்டு கொடுத்தார். இன்றைக்கு அதே ஒரு திணிப்பு, சமஸ்கிருத இந்த திணிப்பு வரும் பொழுது நாம் கிளம்பி எழுந்து நிற்கிறோம். சரியா? ஏன் கிளம்பி எழுந்து நிற்கிறோம்? என் தாய்மொழி எது? என் தாய்மொழி எது? தமிழ். என் தாய்மொழி தமிழ். என் அன்னையில் இருக்கிற மொழி தமிழ். எத்தனை கையெழுத்து தமிழர்? இந்த ஆங்கிலத்தை ஆங்கில மொழிகள் நடத்தியா இளைஞர்கள் நீங்கெல்லாம் பணக்காரர்கள் நேரடியாக பேசக்கூடியவங்க, நேரடியாக பேசலாம் அவர்களுக்கு போயிட்டார். அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சமஸ்கிருதத்தை அவன் பேசுகிறான். ஆங்கிலத்தை தெரிஞ்சது யார்? இங்கிலீஷ் ஸ்கூல் நடத்துறது யார்? எஜுகேஷன் ஸ்கூல் நடத்துறது யார்? சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறது யார்? ஆஸ்பத்திரி எடுத்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறது யார்? கேட்கணும். எதற்காக மோடி அரசாங்கமாக இருக்கட்டும், ஆளுநராக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், சங்கப்பரிவார அமைப்புகளாக இருக்கட்டும், எதற்காக இந்த சிறுபான்மை பெரும்பான்மை அரசியல் அதை தெரிவிக்கிறார்? ஏற்கனவே உண்மையே சிறுபான்மை அவன்தான். இப்போ இந்தியா என்பது பல பேசிய இடங்கள் இருக்கு. நாமெல்லாம் தமிழர்கள். நம்முடைய சொந்த மண்ணு, நமக்கான மண்ணு தமிழ்நாடு. கன்னடத்திற்கான மண்ணு கர்நாடகா. தெலுங்குகளுக்கான மண், பஞ்சாபியர்களுக்கான மண், அசாமியர்களுக்கான மண்,
போது அவனுக்கு அதனால இந்தியா என்கிற ஒன்று இருக்கணும், இந்தி மொழி என்கிற ஒன்று இருக்கணும், இந்திய ஒருமைப்பாடு இருக்கணும். அவ்வளவுதான். ஒற்றை இந்தியா ஒன்று 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 ஏன் சொல்லியிருக்காங்கன்னா அவ்வளவுதான் அந்த ஒன்று குந்த உன் தலையை அவன் குந்துறதுக்கு அவன் வச்சிருக்கிறான். இதுதான் அந்த பெரிய எருமைப்பாடு, பெரிய எருமைப்பாடு. இந்த எருமைப்பாடு தான் போய் இலங்கையில போய் அந்த குந்த போட்டு கொண்டது. இந்த காந்தி தேசம் தான் இலங்கையில உடைய மக்களை அழித்தது. அதனால நான் சுருக்கமா சொல்றது என்னன்னா, சிறுபான்மை 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 என்று சொல்லி இந்த தகுதியை சேர்ற திருவோட்ட அரசியல் நிறுத்தி இந்த மண்ணினுடைய மக்கள் நாங்களாம் என்கின்ற பெரும்பான்மை அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கேட்கிறோம். ஒரு ஆதாரம் தீர்வு தான் என்ன, இதுக்கு தீர்வு தான் என்ன, இதுக்கு தீர்வு என்று நினைக்கும் பொழுது சிறுபான்மை அரசியல் என்ற பார்வையிலிருந்து ஒரு தீர்வு. எப்படி தீர்வு? இந்த சிறுபான்மை அரசியல் என்ற பார்வையிலிருந்து நம்முடைய எதிரியாக இன்றைக்கு மோடி, பிஜேபி, RSS, சங்க பரிவார அமைப்புகள், விஸ்வ இந்து பரிஷத், அவருடைய மாணவர் அமைப்பு, இதெல்லாம் எதிரியா பார்த்த உடனே நம்ம அரசு எதிர்த்துறாங்கன்னா அது நேர எதிராக யாரு? காங்கிரஸ். உடனே அரசு தாக்குது. அப்ப அறிக்கை வரும், 1000 அறிக்கை வரும். எல்லோரும் யார் ஓட்டு போடணும்? காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க. பாவத்தை சொல்லி எடுக்கிறோம் மத்தியில் இருந்த அரசியல் யார்? காங்கிரஸ். காங்கிரஸ் ராஜீவ்காந்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்த இடம் வந்து அங்கிருந்து தொடர்ந்தார். அவங்க பண்றதும் இதே அரசியல் தான். அவருடைய ஆட்சியில்தான் ஈழத்தில் 1 லட்சம் மக்கள் சாதிக்கப்பட்டது. முழுக்க முழுக்க ஒரு இணை எதிர்ப்பு அரசியல் செய்தது அவர்கள் தான். அதனால பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் என்று நாம நினைத்து ஒரு அரசியல் செய்தோம்னா இது எதிர்ப்பா என்ன கட்சியா என்ற கருத்து. பல நேரத்தில் நாம் திருத்தவர்கள் சிறுபான்மை அரசியல் செய்யும் பொழுது உடனே பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ரெண்டும் ஏறத்தாழ ஒரே அமைப்பு தான். ஒரே குட்டையில் உள்ள மட்டை என்று காமராஜர் திமுகவை அதிமுகவை சொன்னார். அதே போல ஒரே குட்டையில் உள்ள மட்டை தான் காங்கிரஸ் பிஜேபியும். அதனால இந்த மாதிரியான குறுக்கு வழி நிலைப்பாடுகள் எடுத்தோம்னா காரியம் நடக்காது, காரியம் நடக்காது. அப்படின்னா என்னது? மாநில அரசியலுக்கு வரும்போது, மாநில அரசியலுக்கு வரும்போது நமக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. என்னன்னா அதிமுகவுடைய தலைமை வந்து ஒரு பார்ப்பனர்ச்சி, ஒரு கிராமச்சி. அதனால அவர் வந்து பிஜேபி சாதாரண அரசியல் தான் அவருக்கு உண்மையாக இருக்கிறார். உடனே அதற்கு மாற்று ஐயாவளி அரசியல், ஐயாவளி அரசியல். ஈழத்தில் அத்தனை செத்துக் கொண்டிருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு சின்ன சாதனையை செஞ்சார். 3 மணி நேரம் கடைக்கடையில் படுத்து உண்டாகும். இந்த சாதனை இந்த மக்களை ஏமாற்றி, இந்த மக்கள் கருவறுக்கிறது, தாவி இருக்கிறது எல்லாமே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் தான். இந்த திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஒரு தரகு அரசியல் செய்து தமிழனை அடகு வச்சிருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் தான். இன்றைக்கு ஊழல்ல நாடி போய் கிடக்கிறது அந்த ஊழலுடைய ஊற்றுக்கள் இவர்கள் தான். அதனால என்ன பொறுத்தமல்ல, நாம ஒரு குறுகிய பார்வையோடு உடனே இந்த அச்சங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து வருகிறதோட காங்கிரஸை போய் அடைக்கிறதாகதோ திமுகவிடம் போய் சேர்ந்ததோ எரி நெருப்புல இருந்து எண்ணெய் சட்டியில இருந்து எரி நெருப்புக்குள்ள விழுந்த கவலா என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படின்னா நம்ம என்ன செய்யறது? அப்ப நம்ம என்ன செய்யறது? நம்ம என்ன செய்யறது? நமக்கே ஒரு அரசியல் பாதையை வகுக்கணும், நமக்கே ஒரு அரசியல் பாதையை வகுக்கணும். அந்த அரசியல் பாதை இன்றைக்கு ராஜன் சொன்னது போல, ராஜன் எடுத்து சொன்னது போல ஒரு தமிழர் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியல் இல்ல, தமிழர் தேசிய அரசியல் உருவாக வேண்டும். அது என்னன்னே தமிழ் தேசிய அரசியல், தமிழர் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் எப்படி சொல்லும் தெரியுமா? எப்படி சொல்லுவோம்? செவ்வாய் கோடு இல்ல, செவ்வாய் கோடு. அந்த செவ்வாய் கோடுக்கு அமெரிக்காக்கார பரிசீலியா சேகை கோடு விட்டுருக்கிறான். பையன் 1, பையன் 2, பையன் 3 இருக்கிறான். அப்பல்ல 1, அப்பல்ல 2, 3 அதெல்லாம் நிலவுக்கு போச்சு. பையன் 2 போச்சு, செவ்வாய் கோடுக்கு போச்சு. அந்த பையன் 3 நோக்கம் என்னன்னா அந்த செவ்வாய்
தான். அந்த கல்வி என்ன செய்யணும், செவ்வாய் கோட்டை போய் இறங்கின உடனே ஏதாவது ஒரு விலங்கோ ஒரு விலங்கோ ஏதோ ஒரு அசைச்சுன்னா இது பேச தொடரும். பேச தொடர்ந்து அது பேசுச்சுன்னா இது பதில் செய்து கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு தானியங்கி கல்வியை பயணிய மூட்டெல்லாம் அன்னைக்கு அவன் வச்சிருக்கலாம். ஆனா அது அனுப்புறதுக்கு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கல் வந்தது. என்ன சிக்கல் வந்ததுன்னா, அது என்ன மொழியை பற்றி செய்யறது? அமெரிக்காவுடைய தாய்மொழி வந்து அமெரிக்காவுடைய தாய்மொழி தான். நம்ம அதை எப்படி பேசிருக்கிறோம்? ஹலோ ஹவாரி அப்படியா பேசிருக்கோம். அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கல் செய்யுது. அவனுக்கு தெரியுது ஆங்கில மொழி ஒரு பொறுக்கித்தனமான மொழி, இந்த தலைமொழிகளுக்கு கடவான மொழி, அதனால இந்த மொழியை பற்றி செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்லிட்டே இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? சமஸ்கிருதம் தான் தெய்வ பாரதியம் சொல்லிட்டு இருக்காரு. அவன் தெய்வம் தான் பேசுற மொழி இல்லை, சமஸ்கிருதம் அந்த மொழியை அவன் பதிவு முடியல. அன்னைக்கு அவன் பதிவு செய்த மொழி சமஸ்கிருதம் இல்லை, ஆங்கிலம் இல்லை, ஹிந்தி இல்லை, தெலுங்கு இல்லை. அன்னைக்கு அவன் பதிவு செய்த மொழி அனுப்பிய மொழி தமிழ் தான். தமிழ் தான். தமிழ் தேசிய அரசு நம்முடைய எல்லாம் சொல்றது மொழியுடைய திறமை எல்லாம் சொல்றது தமிழ் தேசிய அரசு. ஆனா அந்த மொழியுடைய நிலை என்ன? 5 நிமிடம் மாணவர்களை சொந்தமா தமிழ பேச முடியாத நிலை, ஒரு கையெழுத்து கூட தமிழ போட முடியாத நிலை இன்றைக்கு. உங்க கையெழுத்து போய் யார் பார்க்கறது? உங்க கையெழுத்தையே தமிழ போட முடியல. பள்ளிகள்லாம் ஆங்கில கலைகளும் ஓடுது, ஆங்கில கலைகளும் ஓடுது. தேவனைய பாவான பிறந்த இந்த மண்ணில் வந்து ஆங்கிலத்தினுடைய ஒவ்வொரு சொல்லும் தமிழிலிருந்தே பிறந்தது சொன்னார். கட்டுமரம் என்பது கட்டுமரத்திலிருந்து வந்தது சொன்னார். பாதை என்பது பாதையிலிருந்து வந்தது சொன்னார். கார் என்பது தேர்தலிருந்து வந்தது சொன்னார். நேவி என்பது நாமாயிலிருந்து வந்தது என்று ஒவ்வொரு சொல்லை எடுத்து அந்த மொழியெல்லாம் தமிழிலிருந்து பிறந்தது என்று நெய்திருந்த அந்த பாவான பிறந்த மண்ணிலே கையெழுத்து கூட தமிழ போட முடியுமா? கையெழுத்து தமிழ போடுகிறது சொல்வது தமிழ தேசியாளர். தமிழ தேசியாளர் ஒவ்வொரு ஆண்டும் பெற்று படித்து வருகிற மாணவர்கள் 12வது முடித்து வருகிற மாணவர்கள் நாட்டில் 6 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். 6 லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்திய தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கின்றன. ஐஐடி என்று சொல்லக்கூடிய இந்திய தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கின்றன. அத்தனை கல்லூரிகளும் உன்னுடைய அப்பாவும் ஆத்தாவும் உழைச்சி சிந்த வேதனையில கற்ற பரிசுகள் அதுல நடக்கிறது ஐஐடி. 1 லட்சத்துக்கு மேலான கல்லூரிகள் இந்தியா முழுவதும் இருக்கிறது. இதெல்லாம் நீ படிக்க போனா ஒரு நுழைவு தேர்வு எழுதணும், ஒரு நுழைவு தேர்வு எழுதணும். ஒவ்வொரு ஆண்டும் 12வது படித்து வைக்கக்கூடிய 6 லட்சம் மாணவர்களுக்கும் ஐஐடி ஒன்று இருக்கிறது. அதனுடைய பெற்றோர் இந்த மண்ணினுடைய மக்களுடைய வேதனையில விளைந்து கொண்டிருக்கிற ஐஐடி வந்து தெரியாது. ஆனால் அந்த நுழைவு தேர்வுகள் அத்தனையும் எதில் நடத்தப்பட்டது? ஆங்கிலத்தில் இந்தியிலும் நடத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் இந்தியிலும் நடத்தப்படுகிறது. இன்றைக்கு அடுத்த மாணவர்கள் சரி, நம்முடைய இளைஞர்களும் சரி, மறைவான இளைஞர்கள் சேர்ந்து போராட வேண்டியது என்னன்னா, மறுவாதிகளா அதை தமிழ நடத்த அந்த உழைப்பு சேர்ந்த தமிழ நடத்தி சொல்ல வேண்டும். இன்றைக்கு குஜராத்திலே கேள்வித்தாளை கொடுக்கிறார். ஏன் நரேந்திர மோடி இருக்கிற மாவட்ட மாநிலத்தில் அந்த குஜராத்தி மொழியில கொடுக்கிறார். குஜராத்தி மொழியில கொடுக்க முடியல என்று சொன்னால் அந்த தமிழ் மொழியில கொடுக்கிறது என்ன கேட்டு? அப்போ 70 ஆண்டுகளாக நம்ம ஏமாற்றிக் கொண்டிருந்தது யாரு? இப்படி எடுத்து பார்த்தோம் என்றால் ஏராளமாக நாம் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறோம். ஒரு சொல்ற மதுரை கட்டி அது நமக்கு கீழடிங்கிற ஒரு நூலை வந்து போட்டி எடுக்கிறாங்க. அந்த 90 ஆய்வுல சொல்லலாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர் வாயிலை கட்டியிருந்தான். இது தமிழ் தேசிய அரசியல். இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தெருவோரங்களை வீதியோரங்களை கழிப்பறைகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மக்கள் தேதியிலே துணைந்து நடப்பதை பற்றி பேசுவது தமிழர் தேசிய அரசியல். அதனால என்ன பொறுத்த மட்டும் நாம் என்ன கூடிய கலந்து போவோம் என்பது நேரத்தில் என்ன செய்ய போறோம் தமிழர் தேசிய அரசியல் கல்வி எதிர்க்க வேண்டும். இது என்னுடைய மக்கள் என்னுடைய உரிமை என்கிறார்கள். கல்வி அல்ல கல்வி கேட்டுப் பெறக்கூடிய விருப்பத்த அரசியல் அல்ல நாம் செய்ய வேண்டியது உரிமை அரசியல். அந்த உரிமை அரசியலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா தமிழர் தேசிய அரசியல் சொல்லணும். என்னுடைய மனதில் இந்த உரிமையை கொண்டாட வர வேண்டும். அதனால் இந்த 4 அரசுகளுக்குள்ள இன்றைக்கு கேட்ட செய்திகள் எல்லாம் ஏதோ கேட்டோம், நல்லா இருந்துச்சு.
கலைஞர் போகிறோம் என்றால் அருமையான கலை நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள். என்னை பொறுத்தவரை கலை என்பது ஒரு ஆயுதம். கலை என்பது ஒரு ஆயுதம். இங்கே 400 பேர் இருக்கிறோம், 300 பேர் இருக்கிறோம் என்றால் 300 பேருக்கு கடந்திறங்க வேண்டும். கடந்திறங்க வேண்டும். எந்த கடந்து ஈதியில இறங்கி போராடுவதற்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு சிற்றூர்களிலும் சேரிகளிலும் சென்று நம்முடைய மக்களுக்கு இந்த ஆட்சியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த கலை மட்டுமில்லை, எத்தனையோ வழிகளிலே அந்த மக்களை நாம் சென்று அடைய வேண்டும். அதனாலதான் பல்வேறு நான் என்னை பாதனை சொல்லாத எனக்கு தெரியாத பலவேறு பாதனை தெரியாது. நான் இருக்கிற தலைமையே வேற. எவ்வளவோ நாடகத்தில் நான் போய் மீண்டும் என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ள நிற்கிறேன். சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிறேன். எனக்கு தெரியும் இங்க நடக்கக்கூடிய பார்வைகள் என்ன, நிறுவன பார்வை என்பது என்ன, மக்களுக்கான பார்வை இருக்கிறதால எனக்கு தெரியும். ஏன்னா இந்திரா காந்தி ஆயர்களை கூப்பிட்டு கேட்டாங்க. உங்களுக்கு 74 சிறுபான்மையர் உரிமை வேணுமா, இடஒதுக்கீடு வேணுமா என்று கேட்ட பொழுது ஆயர்கள் கேட்டார். என்னது சிறுபான்மை உரிமை குழு கேட்டது ஆயர்கள். முழுதாக நிறுவன பார்வை. அந்த சிறுபான்மை உரிமையை வச்சு இன்னைக்கு நிறுவனங்களாக இருக்கின்றன. என்னுடைய மக்கள் சேவையிலிருந்து போகவில்லை, கிறிஸ்தவத்துக்குள் சாதி வரவில்லை. எப்படி இந்துத்துவத்துக்குள் சாதி இருக்கிறதோ, சாதி ஒடுக்குமுறை இருக்கிறதோ, அது போல கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறது. அதனால உரிமையை சரி செய்யாம நகர முடியாது. திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லறை சுவர் என்பது கிறிஸ்தவத்தின் மீது இருக்கக்கூடிய கருங்குழி. அதை அகற்றாம மோடி கேட்டு நம்ம சொல்றது. நம்ம சொல்றோம்ல, உண்மையை இந்து சமயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி வேற்றுமை அகற்றி என்று சொல்லுகிறோம். உன்னுடைய இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தீண்டாமையை ஒழிக்க என்ன செய்கிறார் என்று கேட்கிறோம். உன்னுடைய இந்து மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி ஏற்றத்தாழ்வு என்ன செய்கிறார் என்று கேட்கிறோம். உன்னுடைய இந்து மதத்திலே எல்லா மக்களும் அர்ச்சகர் ஆக முடியும் என்ற சட்டத்தை கொண்டு வர சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிற அதே நேரத்தில் நாமும் நம்மை கேட்டு பார்க்க வேண்டும். நமக்கு அவர்கள் கூட்டுகிறார்கள் என்றால் நாம் எதை கூட்டியிருக்கிறோம் இந்த மக்களுக்கு. தமிழ் மொழியை அறிவுறுத்துகிறோம். இந்தி போராட்டத்தில் என்னுடைய மாணவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் சுட்டுத் தள்ளப்பட்ட போது அவர்கள் இந்தி இருக்கிற இடத்திலே தமிழ் வர வேண்டும் என்றுதான் உயிர் கொடுத்தார்கள் தவிர அந்த இடத்துல ஆங்கிலத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் உயிர் கொடுக்கவில்லை. ஆகவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் சுற்றிய அந்த மாணவர்களுக்கு நாம் ஒரு கடமையை செய்வோம் என்றால் மீண்டும் இந்த மண்ணிலே தமிழ் போராட்ட வேண்டும், தமிழ் போராட்ட வேண்டும், இந்தி படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும். அதில் மாற்றுத்திறத்து விட வரல. இரண்டாவதாக சிறுபான்மை அரசியலுக்கு பாடம் கட்ட வேண்டும். பெரும்பான்மை அரசியலை கையில் தூக்க வேண்டும். பெரும்பான்மை அரசியலை கையில் தூக்குவது என்பது சாதி கடந்து மதம் கடந்து தமிழராக ஒன்றுபடுவது மட்டுமே இருக்கிறது. நன்றி.